நிறைய பேர் இதே கேள்வி கேட்டிருந்தாங்க. சரி சரி, உங்க மூலமாவே சொல்லிடுவோம் அப்படின்னா, சரி சரி விஜய் எந்த தொகுதியில் நிக்கிறாரோ அந்த தொகுதியில நான் ஏத்து நிப்பேன். விஜய் எந்த தொகுதியில் நிக்கிறாரோ அங்க நிப்பேன், ஏத்து நிப்பேன். ஏத்து நிப்பேன். தேர்தல போட்டி போட முடியாது, எதிர்த்து போய் பிரச்சாரம் பண்ண, பெரம்பூர்லயும் பிரச்சாரம் பண்ண, திருச்சியிலும் பிரச்சாரம் பண்ண, ஏத்து நில்ல. அடே சாட்டை துரைமுருகன், இந்த எச்ச பொழப்பு உனக்கு தேவையா? உன்னை போல் ஒரு கூமுட்டை இந்த உலகத்திலே கிடைக்காது. தமிழக முதல்வராக திரு விஜய் அவர்கள் பதவியேற்ற நாளில் இருந்து நாம் தமிழர்னு ஒரு கூமுட்டை கட்சி ஒன்று இருக்குது. அதை சார்ந்த சாட்டை இடும்பாவனம் மற்றும் அக்கட்சியின் தலைவருமான ஆமக்கரை சீமான் ரொம்ப அவதூறாக பேசுகிறாங்க. எதுக்கு பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, கேட்குற மக்களுக்கும் புரியாது. பேமெண்ட் மட்டும் வந்துட்டா போதும், இவங்க 3 பேரையும் கையிலே பிடிக்க முடியாது. சரி, நம்ம சாட்டையோட ஒரு கண்டென்ட்டுக்கு வருவோம். சாட்டை சமீபத்தில் நடந்த ஒரு தனியார் செய்தி நிகழ்ச்சியில் மாணவர் ஒருவர், நீங்கள் விஜய் எந்த தொகுதியில் நின்னாலும் நீங்கள் நிற்பீங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேள்வி கேட்டார். உடனே பொய் முட்டை சாட்டை என்ன பதில் சொல்லியிருக்கான்னு பாருங்க. தேர்தல போட்டி போட முடியாது, எதிர்த்து போய் பிரச்சாரம் பண்ண, பெரம்பூர்லயும் பிரச்சாரம் பண்ண, திருச்சியிலும் பிரச்சாரம் பண்ண, ஏத்து நில்ல. விஜய் எந்த தொகுதியில் நின்னாலும் எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் எதிர்த்து நிற்பேன்னு சொன்னது தேர்தலில் போட்டி போடுறது கிடையாது, எதிர்த்து போய் பிரச்சாரம் பண்ணுவேன்னு தான் அர்த்தம் அப்படின்னு பொய் மிட்டையாக புழுகி இருக்காரு. நாம் தமிழர் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவர் நிற்கக்கூடிய எந்த தொகுதியா இருந்தாலும் அவர் நிற்கக்கூடிய தொகுதியில எதிர்த்து நிற்பேன். சரி, கூச்சமே இல்லை.